السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த குர்ஆனினுடைய வசனத்தை தாய்மார்கள் 3 தடவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தாய் தந்தைகளுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி பலனடைந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். அதிகமான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், என்னுடைய பிள்ளை என்னுடைய சொல் பேச்சை கேட்பதில்லை, அதே போன்று அல்லாஹுக்கு அந்த குழந்தை மாறு செய்கின்றான், அல்லாஹினுடைய கட்டளைகளை அந்த குழந்தை ஏற்று நடப்பதில்லை என்று அதிகமான பெற்றோர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் 3 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கண் குளிர்ச்சிகளாக அல்லாஹ் மாற்றுவான். எல்லா விதமான நல்லமல்களையும் செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் உங்கள் குழந்தைகளையும் அல்லாஹ் மாற்றுவான். என்ன துஆ என்றால், அல் குர்ஆனினுடைய 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, நீ என் மீதும் என் பெற்றோரின் மீதும் அருளுள்ள உன்னுடைய நிஅமத்துக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், எதனை நீ பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய நற்செயலை நான் செய்வதற்கும் எனக்கு உள்ளுணர்வை உதிப்பாக்குவாயாக. என் சந்ததியாரை எனக்கு நல்லிணக்கமாக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நான் உன்பால் தௌபா செய்து மீண்டு விட்டேன். நிச்சயமாக நான் உனக்கு வழிபடுகிற முஸ்லிம்களில் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.